வணக்கம். போன வார தியேட்டரிக்கல் ரிலீசஸ் எல்லாமே ஒரு பஸ் இல்லாமல் காணாமல் போயாச்சு. கிணத்த காணம் மட்டும் ஏதோ சுமாராக ஓடுதுங்கிற மாதிரி சில ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். பட் அதுலேயும் என்ன உண்மை இருக்குன்னு தெரியல. மற்றபடி எல்லாமே எதிர்பார்த்த ரிசல்ட் தான். ஒரு ஆந்தாலஜியும் போன வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. படத்தோடைய பேர் வவ்வல்ஸ். 5 டேரக்டர்ஸ் 5 ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்திருக்காங்க. எல்லாருமே புதுமுகங்கள். இதில் ஒரு படத்தில் மட்டும் யூகி சேது, சின்ன ஜெயன் மாதிரியான சீனியர்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த செக்மெண்ட்டில் யூகி சேது கோர் ஐட்டம் பண்ணியிருக்காரு. சண்டேவே போட வேண்டிய ரிவ்யூ ஏன் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு ரிவ்யூ முடியும் போது உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணலாம். வவ்வல்ஸ் அண்ட் அட்லஸ் ஆஃப் லவ். இதில் முதல் கதை மார்சில் ஒரு அழகி. அவங்களே ஸ்பாய்லரோட தான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னு தெரியல. சினிமாவை அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி பாட்காஸ்ட் பண்ணுற ஒருத்தரும் ஒரு பொண்ணும் எப்படி மீட் பண்ணாங்க, அந்த மீட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இதுதான் இந்த கதை. இந்த முதல் கதையே வரப்போகிற அடுத்தடுத்த கதைகளுக்கு டோனை செட் பண்ணணும். அப்படி தான் செட் பண்ணியிருக்கு. பட் சுமாரான பர்ஃபார்மன்ஸஸ், அமைச்சரான மேக்கிங்னு இது செட் பண்ணுற டோன் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக ஒன்றும் இல்லை. அதுவும் இந்த செக்மெண்ட்டில் டயலாக்ஸ்லாம் வேறு லெவல் அமைச்சராக இருந்தது. 2 கேரக்டர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச படங்களை பற்றி பேசிக்கிறாங்களாம். ஆனால் கொஹரன்ஸே இல்லாமல் மாற்றி மாற்றி நேம் ட்ராப்பிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கதையோடைய ஒரு கில்லர் ட்விஸ்ட் நல்ல ஐடியா. பட் அதை வச்சு என்ன தான் சொல்ல வராங்கங்கிறது புரியல. அதுக்கப்புறம் என்னமோ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதோட அந்த படம் முடிஞ்சிருச்சு. எதுக்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு அந்த வடிவேலு ஜோக் தான் ஞாபகம் வந்துச்சு. அடுத்த படம் மீண்டும் ஒரு பயணம். பைக்கில் வந்துட்டு இருக்காரு ராஜையப்பா. அப்போ எதிரில் வர ஒரு பைக்கில் மோதி 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இந்த கதை. சஸ்பென்ஸ், ட்ராமா, எமோஷன் இதுலேயும் எதுவும் இல்லை. ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க அல்லது ஊருக்குள்ளே ரேஸ் பைக் ஓட்டாதீங்கிற மாதிரி ஒரு மெசேஜை சொல்கிறதுக்காக ஒரு படம். எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லாமல் ஃப்ளாட்டாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையில் வர ஃப்ளாஷ்பேக்குக்கெல்லாம் என்ன பர்பஸ் அப்படிங்கிறதே புரியல. லீட் கேரக்டரோடைய ரிடம்ஷன் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. ஆனால் அதுவுமே கூட பெருசாக கனெக்ட் ஆகலை. 3வது படம் ஈராஸ். காதல் தோல்வியில் ஒரு இளைஞர் தற்கொலை பண்ணிக்க பார்க்குறாரு. அவரை கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றுறாரு யூகி சேது. இதுக்கெல்லாமா தற்கொலை பண்ணிப்பீங்க அப்படின்னு அந்த இளைஞருக்கு ஒரு காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு அந்த இளைஞர் மனசு மாறினாரா இல்லையாங்கிறதா இந்த கதை. 3 கதைகளில் ஓரளவுக்கு கொஹரண்ட்டாக இருந்தது இந்த கதை மட்டுமே. இதில் ரொம்ப சீரியஸாகவும் சரி, ரொம்ப எமோஷனலாகவும் சரி, எந்த விஷயத்தையும் அவங்க சொல்ல ட்ரை பண்ணல. அது ஒரு காரணமாக இருக்கலாம். லைட்டாக ஒரு ராம்காம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. யூகி சேது கேரக்டர் பேசுகிற ஒன்லைனஸ் விட்டியாக இருந்தது. பட் அது கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கிற இன்னொரு கேரக்டரை வச்சு அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷனை கொடுக்க வச்சது ஒரு நல்ல ஐடியா. இந்த செக்மெண்ட்டில் பிரிஞ்சதே ஹாப்பி எண்டிங்னால தானே அப்படிங்கிற வசனம், கைபேசியே போதுமே அப்படிங்கிற வசனம்னு கொஞ்சம் 18+ ஜோனுக்கும் போயிட்டு வராங்க. ஆக்சுவலாக அது நல்லதாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த கதையோடைய ஸ்டேஜிங்குமே ரொம்ப அமெச்சூராக தான் இருந்தது. பட் 2 சீனியர் நடிகர்களுடைய பிரசன்ஸ், அவங்க கேரக்டர்ஸாக கேரி பண்ணியிருந்த விதம், கடைசியில் வர ஒரு சின்ன ட்விஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றிடுது. 4வது படம் வர்ணஜாலம். போன் மேரோ கேன்சரால் பாதிக்கப்பட்டு நடக்கக்கூட முடியாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க சம்யுக்தா. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள தேடி தினமும் ஒரு பொக்கே வருது. அதில் அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. அது யார் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படம் மூலமாக ஒரு சின்ன ரிலீஃபுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம பொறுமையை சோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. லெட்டர் மேலே லெட்டர் வருது சரி, ஆனால் ஆடியன்ஸ் பொறுமை இழந்துருவாங்கன்னு புரியாமையே நீட்டி முழங்கியிருக்காங்க. பேசப்படுற ஃபிலசாபிக்கல் வசனங்கள் எல்லாமும் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாகவே சவுண்ட் ஆச்சு. சம்யுக்தாவுடைய சோகம், இந்த ப்ளீக்கான லுக் எல்லாம் ரியல் லைஃப் ஃபீலிங்காக இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்த கதை இது. இந்த ஆந்தாலஜியில் கடைசி கதை ரீலோட். அண்டர்வேர்ல்டு கும்பலை சேர்ந்த ஒரு கப்பல் ஒரு பெரிய டானை ஏமாற்றிட்டு ஊரை விட்டு போக போகிறாங்க. அது அவங்களால முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த கதை. இந்த 2 கேரக்டர்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஆடியன்ஸுக்கு தோணும். ஆனால் முதல் சீன்லேருந்தே சீக்கிரமாக போட்டு தள்ளிட்டு படத்தை முடிங்கப்பா அப்படின்னு தான் சொல்ல வைக்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டை ஒரு மாதிரி இந்த ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜோனில் கொண்டு போகிறாங்க. ஆனால் மறுபடியும் ரொம்ப சுமாரான ஸ்டேஜிங், மேக்கிங், பர்ஃபார்மன்ஸஸ், நத்தைக்கே சவால் விடுற பேசிங்னு அறுத்துட்டாங்க. கிளைமேக்ஸை சொல்லப்படுற ட்விஸ்டெல்லாம் இஷ்டத்துக்கு இருந்துச்சு. மகா போங்கு. இந்த 5 படங்கள்லையுமே பொதுவாக சில பிரச்சனைகளும் இருக்குது. எல்லாமே ரொம்ப 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 ஸ்லோ பேர்னர் மாதிரிலாம் கிடையாது. கிறிஸ்பாக சொல்ல வேண்டியதை இழுத்தடிச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கதையிலையும் தேவையில்லாமல் நிறைய பேசுகிறாங்க. இல்லைனா சும்மாவே நேரத்தை கடத்துகிறாங்க. முதல் கதையில் போர்டில் எழுதி நடந்து போய் டிக் அடிக்க மெதுவாக ஒரு 2.5 நிமிஷத்துக்கு ஒரு ஷாட்டை வச்சுருக்காங்க. அந்த கேரக்டருடைய பிளான் என்ன அப்படின்னு பின்னாடி போஸ்டரில் ஒட்டி போர்டில் எழுதி அது புரியாமல் போயிட போதோ அப்படின்னு வாயால் வேறு டயலாகாக சொல்ல வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கதையிலையுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. தென் ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது. ஒவ்வொரு கதையிலையும் ஒரு பாட்டும் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் ஐடியா ஈராஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. மற்ற எல்லாத்துலேயுமே டயரிங்காக தான் இருந்தது. பாடல்களும் பெருசாக ஒன்றும் செட் ஆகலை. ப்ரெமிஸோ கேரக்டர்ஸோ கனெக்ட் ஆகாத நிலையில் பாடல்கள் கொஞ்சம் எமோஷன்ஸாக கனெக்ட் பண்ணணும்னு நம்பியிருக்கலாம். பட் அது நடக்கலை. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் சுமாரான ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த வவ்வல்ஸ் WOW வாவ்னு சொல்ல வைக்க வேணாம், அட்லீஸ்ட் WOE ஓன்னு சொல்ல வைக்காமல் இருந்திருக்கலாம்.
எல்லாரும் பெரிய அனுபவம் இல்லாத அறிமுக இயக்குனர்கள். அதனால் இதை ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சிக்கிட்டு படத்துடைய முதல் 3 எழுத்தான VOWOவை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம வாவ்னு சொல்கிற மாதிரி சில படங்கள்லாம் எடுப்பாங்க என்று நம்புவோமாக. இப்போ எதுக்கு நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியலனா, நீங்கள் வவல்ஸ் பாருங்கள்.